உரிமை செயற்பாட்டாளர் பிரான்சிலிருந்து வருகின்றிருக்கின்ற நிஷா அவர்கள். எனவே இந்த இனப்படுகொலையை தடுப்பது எப்படி, அது தடுப்பது மற்றும் தண்டிப்பது தொடர்பான உடன்படிக்கையும் இதில் கொண்டு வரப்பட்டது. இது இனப்படுகொலை வரையறை செய்து தடை செய்யும் உடன்படிக்கையாகும். 137 நாடுகளில் இதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதில் பங்கு பெற்ற சகல நாடுகளும் இன ஒழிப்பை தவிர்க்கவும் யுத்த காலத்தில் சமாதான காலத்திலும் இவற்றை தண்டிக்கவும் வேண்டும் என இந்த ஒப்பந்தம் 1951ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த இனப்படுகொலை தடுப்பு தொடர்பாக உடன்படிக்கையில் 3ஆம் கட்டுரையில் அப்படியான விடயங்கள் இருக்கு. அதாவது இனப்படுகொலை அதை சார்ந்து இன்னொரு சாசனம் அதை எப்படி தடுப்பது, இந்த இனப்படுகொலையை தடுப்பதற்காக எந்த மாதிரியான விடயங்கள் ஆர்டிகல் 3 இருக்குது. பனிஷபிள் ஆக்ட்ஸ், எந்த மாதிரியான விடயத்தை நாங்கள் பனிஷ் பண்ணலாம், தண்டனைக்கு உட்படுத்தலாம் என்ற போது இனப்படுகொலை ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். இனப்படுகொலை செய்ய கான்ஸ்பிரசி, அதனுடைய திட்டமிடல், அது பின்னால் நின்று இயக்குவது, இன்சைட்மெண்ட், அட்டெம்ப்ட் டு கமிட், அதை அப்படி செய்வதை முயற்சிப்பது சொல்லுவாங்க. கொலை செய்வதை விட கொலை செய்ய தூண்டுவது ஒரு குற்றம். அது ஒரு ஆபத்து நடக்கும்போது அந்த ஆபத்தை பார்த்து கொண்டு மௌனமாக இருப்பது ஒரு குற்றம் சொல்ற மாதிரி தான் இந்த விடயம். மற்றது காம்ப்ளிசிட்டி, அந்த இனப்படுகொலை செய்வதற்கு துணை போவது. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய எத்தனையோ நாடுகள் ஒன்றிணைந்து எங்களை கொலை செய்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர இந்த விடயங்கள் எல்லாம் ஐநா சாசனத்தில் பனிஷபிள் ஆக்ட்ஸ் இருக்குது. எனவே அதை நாங்கள் நிறுவ வேண்டும், அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்பதே என்னுடைய இந்த கருத்தாக இருக்கிறதையும் சொல்லிக்கொண்டு, எனவே நீங்கள் நினைக்கலாம் ஐநாவும் இந்த ஒரு சாசனம் இருக்குது என்றால் ஐநாவிலே இலங்கையும் அங்கும் வைக்கின்றது. எனவே இலங்கையினுடைய ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்கள் என்ன மாதிரியான எப்படி இதை அவர்கள் ஒரு கன்வென்ஷன் இருக்குது என்றால் அந்த கன்வென்ஷன்ல அந்த நாடு கைச்சாத்திட்டால் அவர்களை நாங்கள் பனிஷ் பண்ண முடியும். இலங்கை கைச்சாத்திட்டு இருக்கின்றது. அப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப அப்படி என்றால் இலங்கை கைச்சாத்திட்டு இருக்கின்ற இந்த கன்வென்ஷனை வைத்து அவர்களை நாங்கள் தாக்க முடியாது. இங்கேதான் நாங்கள் எங்களை நாங்கள் குறை கூறுவதை விட்டு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். அதே சமயம் எங்களுடைய ஃபெயிலியர்ஸ், அதாவது எங்கெல்லாம் நாங்கள் தடுக்கி விழுந்து கொண்டிருக்கின்றோமோ அதை நாங்கள் சரி செய்ய வேண்டும், ரீக்வெஸ்டன் பண்ண வேண்டும், எங்களை நாங்கள் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். எங்கே நாங்கள் தவறி இருக்கின்றோம், இவ்வளவு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது, இவ்வளவு நடந்திருக்குது, ஐநாக்கு எல்லாமே தெரியும், ஆனா எங்க நாங்கள் தவறி இருக்கிறோம் என்றால் சரியான கதவை தட்டவில்லை. அதான் அப்போது இந்த நண்பர் சொன்னார், கதவு திறந்திருந்தும் ஏன் என்ற அந்த ஏன் காதுகளுக்கு கேட்கவில்லை என்றால் சொல்ல வேண்டிய காதலை சொல்லவில்லை. இன்று வரைக்கும் ஐநாவில் இந்த உலக அரங்கில் சுய நிர்ணய உரிமை ஈழத்தமிழர்களால் கேட்கப்படவில்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியாது. எனவே இந்த தகவல்களையும் ஒரு டெக்னிக்கலான விடயங்களை இது கூட மொஸ்கோ இருந்து அந்த நிறைய சொல்லி இருப்பார். எனக்கு தெரிந்த விடயங்களை அவரிடமிருந்து பக்கத்திலிருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து பார்த்து நான் பொறுக்கி எடுத்து வைத்த விடயங்களை மட்டும் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். எனவே இலங்கை இந்த சாசனத்தில் கைச்சாத்திட்டது 12 அக்டோபர் 1950. அப்போது அது சிலோன் என்று அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இது. அப்ப எங்களுக்கு இருந்த எதிரிகள் என்று பார்க்கப்படும் போது சிங்கள மற்றும் தமிழர்கள் என்ற அந்த அடையாளங்கள் பெரிதாக தெரியவில்லை இந்த உலகத்திற்கு. அப்போது இருந்தது வெள்ளையர் என்ற அந்த ஒரு விடயம் தான் இருந்தது. வெள்ளையர்களிடமிருந்து நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு விடுதலை பெற்ற ஒரு இனமாக இந்த உலகம் நினைத்திருந்ததை தவிர சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக அங்கு அந்த டைம்ல அறியப்படவில்லை. அடுத்ததாக நான் கொஞ்சம் குயிக்காவே போறேன். ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், நாங்கள் இனப்படுகொலை பார்த்து விட்டோம். இனி கட்டமைப்பு சார் இனப்படுகொலை என்று ஒரு பதம் நாங்கள் அடிக்கடி பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் இனப்படுகொலை ஒரு இனத்தை அடையாளம் படுத்தி அவர்களை அழிப்பது என்பது ஒன்று, அதை எப்படி அழிப்பது பிறகு சொல்றேன். இதுல கட்டமைப்பு சார் இனப்படுகொலை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அதை வல்லுநர்கள் 8 ஸ்டேஜஸாக படிநிலையாக பார்க்கின்றார்கள். சில பேர் அதை 10 படிநிலையாக பார்ப்பார்கள். இதுல இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை அதனுடைய மெயினான கீ ஃபீச்சர்ஸ் என்று சொல்லும் போது அது ஒரு நீண்ட காலமாக இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், அதாவது நிறுவனமயப்படுத்தப்பட்டு இயங்கி வருகின்ற ஒரு நோக்கோடு, நீண்டகால நோக்கோடு செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் சொல்லப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் மீண்டும் ஐநாவிலே நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த மேசையிலே நாம் வைத்திருப்பது ஐநாவினுடைய மனித உரிமை அவையில், அதாவது ஜூன் மாதம் மற்றும் இப்போ நடக்க போகுது
செப்டம்பர் மற்றும் மார்ச்சில் நாங்கள் தொடர்ந்து அங்கே செயற்பட்டு வருகின்றோம். அங்கெல்லாம் போய் நாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து எழுத்துமூல அறிக்கைகளும் வாய்மூல அறிக்கைகளையும் கொடுப்பது வழக்கம். அதில் இதுல இருக்கிறது வந்து நாங்கள் பழமையாக கொடுத்து கொண்டிருக்கின்ற எழுத்துமூல அறிக்கைகளிலே நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், அதாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நீண்டகால நோக்கத்தோடு வருகின்ற இந்த தமிழர்கள் மீதான கட்டமைப்பு இனப்படுகொலை எங்கிருந்து வருகின்றது என்றால் 2009 அல்ல, 83 அல்ல, 83 அல்ல, அதற்கு முன்னதாகவே நீங்கள் ராவண காலத்திலிருந்து வந்தாலே அங்கிருந்து நெஞ்சுக்கு நெருக்கமான அரசனை 10 தலை கொண்டவர் அல்ல, தசாவதானியாக எல்லாத்தையும், அதாவது இரவு வானத்தை அனலைஸ் பண்ணி சிவனுடைய ஒரு பெரிய பக்தனாக இருந்த எல்லா வீணை கூட மீட்டக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மக்களை நேசித்த ஒரு அரசனை எங்களிடமிருந்து அந்நியப்படுத்தி ஒரு அரக்கனாக்கி எங்களிடமிருந்து அவரை அந்நியப்படுத்தி அந்த சரித்திரத்தையே மாற்றி போட்டதிலிருந்து வருகின்றது இந்த இனப்படுகொலையினுடைய நோக்கம். குவேனி என்ற அந்த உங்களுக்கு அந்த எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதில் நான் இதில் பண்ண நேரம் கடத்த விரும்பவில்லை. விஜயன் வந்த போது குவேனி இருந்திருக்கிறார் என்று சிங்களமே ஒரு முத்திரை வெளியிட்டு அதை திரும்ப பெற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே இனப்படுகொலை என்பது அவர்கள் மகாவம்சத்தை வைத்து தொடர்ந்து எங்களுக்கு அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போது சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறார்கள். பெயர்கள் மாற்றப்படுகின்றது, எங்களுடைய அனைத்து அடையாளங்களும் மாற்றப்படுகின்றது. எனவே இது வெறுமனே எங்களுடைய நாங்கள் ஒரு மனித வாழ்வு ஒரு 80 மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷம் வாழ்வோம் என்றால் அந்த 100 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த வந்து அடைஞ்சிடணும் அல்லது அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடணும் நினைத்தால் நாங்கள் எல்லோருமே தவறு இழைத்து விடுகின்றோம். என்றால் இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை கட்டமாக பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்றால் நாங்கள் இப்ப என்றாலும் இந்த யுகத்தில் என்றாலும் அதற்கு ஒரு வியூகம் தீட்டி அதை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த ஸ்ட்ரக்சர் ஜெனோசைடினுடைய அடுத்த ஒரு கீ ஃபீச்சர் பார்க்கும் பொழுது இது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டது மட்டுமல்லாது இது சாதாரணமயமாக்கப்படுதல். அதாவது ஒரு தமிழர் என்றால் அது நோமல் தானே. எங்களை வந்து இப்ப நாங்க விசாரிக்கப்படுவது நோமல், விசாரணையின் போது அடிக்கப்படுவது நோமல், பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தப்படுவது நோமல் என்று எல்லாமே சாதாரணமாக விட்டது. நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் பரிசிலே அகர மொழிபெயர்ப்பு சொல்லி ஒரு நிறுவனம் கடந்த 15 வருடங்கள் நடத்திட்டு வரேன். என்னிடம் நிறைய போராளிகள், முன்னாள் போராளிகள் தங்களுடைய கதைகளை சொல்வார்கள். டோர்ச்சர் என்று சொன்னா அவர்களுக்கு அது விசாரணை என்ற டோர்ச்சர் அது நோமல், அது நோமல் என்று வரும். ஆனா இல்ல, உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து உங்களோட பிரைவசிக்குள்ள வாரதை வந்து அது அனுமதிக்க முடியாது. அவர்களை குரல் உயர்த்தி பேசுறதுக்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. முக்கியமாக போலீஸுக்கும் ராணுவம் எங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று இந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நாட்டிலே அது நடப்பது எல்லாமே நோமலாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இது வந்து அது நோமலைஸ் பண்ணப்படுறது மற்றும் ஆஃபன் லீகல். அது வந்து முக்கியமாக எங்களுக்கு மேல் நடத்தப்படுற இந்த இனப்படுகொலையினுடைய அம்சங்களானது அது ஒரு சட்டபூர்வமான விடயமாகவே நடக்கின்றது. விசாரணை என்று அம்மாவுடைய மகன் அழைத்து செல்லப்படுகின்றார் என்று சொன்னால் சட்டபூர்வமாக அவர்கள் கொண்டு போய் அதை பிறகு கொண்டு தடையமே இல்லாமல் பண்ணி விடுவார்கள். அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய இதில். அப்ப இந்த செக்ஷுவல் ஜெனோசைட் அடுத்தது என்னென்றால் எய்ம்ஸ் டு எரேஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஆட்டோனமி. எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுடைய சுயத்தையும் இணக்க பண்ணக்கூடிய ஒரு நோக்கமும் அது இருக்கின்றது. டிரெக்டாக எங்களை வந்து வயலன்ஸ் நடத்தாட்டி கூட இன்டெரக்டா நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் அங்கே காணப்படுகிறது. இது ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் பற்றி சொன்ன விடயங்கள். அடுத்ததாக 8 விதமான ஸ்டேஜஸ் என்று சொன்னோம். அதுல முதலாவது 8 முதலாவது 2வது என்றால் காலத்துக்கு முதலாவது 2வது நம்ம வளர்க்க முடியாது. அது ஒவ்வொரு அந்த 8 ஸ்டேஜஸுமே மாறி வரலாம் காலத்தை பார்க்கும்போது. ஆனால் இந்த 8 ஸ்டேஜஸ் சொல்லும் போது முதலாவதாக கிளாசிபிகேஷன் அண்ட் othering, legal disenfranchisement, cultural suppression and erasure, economic marginalization, political exclusion, militarization and surveillance, demographic engineering, psychological warfare and ட்ரோமா என்று 8 கட்டம் வருது. அப்புறம் சொல்றேன். இந்த 8 கட்டத்தையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது, அந்த காலத்தில் இந்த காலத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது என்ன விதமான உத்திகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்துகின்ற உத்திகள் வந்து எக்கனாமிக்கல் மார்ஜினலைசேஷன், அதாவது ஒரு வாழ்வாதாரத்தை தடுத்தாலே எல்லாம் மழுங்கிவிடும். எங்களுடைய அந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலே கூட எங்களுக்கு கையில ஒரு 5% காசு இல்லாட்டி எங்களோட மைண்ட் லோ மாறினா அந்த கொஞ்சம் கையில காசு வந்துட்டாலே எல்லாமே இந்த உலகமே எங்களோட கையில இருக்கணும் தோணும். அந்த பாரத் அந்த மாதத்துல முதல்
கிழமையில எங்களோட மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையும் அந்த மாத இறுதி நாட்கள் நாங்க இருக்கிற நிலைமையும் பார்த்து அதே மாதிரி தான் ஒரு இனத்துக்கும் வந்து அந்த வாழ்வாதாரத்தை பிடுங்கி விட்டால் அது எங்களுக்கு இல்லாமல் அதே மாதிரி அதனுடைய அம்சம் எங்க பாக்குறோம்னு சொன்னால் அங்கே வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து அந்த நிலத்தை மக்களிடம் எங்களுடைய மக்களிடம் சுரண்டி அதை பிடுங்கி அங்கே கத்தரிக்காய் விதைப்பாக இருந்தாலும் சரி, தக்காளி தோட்டம், தக்காளி தோட்டம், இதை ராணுவமே செய்து எங்கள் மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் குறைந்த விலையில். எனவே இது குறைந்த விலை என்று எங்கள் மக்களே அங்கே வாங்கும் போது இது யாருக்கு நெகட்டிவா இருக்குதுன்னு சொன்னா எங்களோட மக்களுக்கு தான், எங்களுடைய விவசாயிகளுக்கு. எனவே இந்த எக்கனாமிக்கல் மார்ஜினலைசேஷனும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. லேண்ட் டிஸ்போசிஷன், அதாவது எங்களுடைய இந்த சேர்ந்து வருகின்ற இன்னொரு விடயம், எங்களுடைய அதாவது உங்களுடைய எல்லாருக்குமே அங்க காணி இருக்கும். காணி இல்லாத தமிழன் இருக்கவே முடியாது உலகத்தில் என்ன சொல்லுவேன். காணியும் தங்கமும் இல்லாத தமிழன் இருக்க முடியாது. காணிகள் இன்று உங்களுடைய காணிகள் உங்களிடமே இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த காணிகள் வந்து அநேகமாக நாங்கள் வித்து விடுகின்றோம், அது எங்களோட அல்லது அது பிடுங்கப்பட்டு விடுகின்றது எங்களிடமிருந்து. மற்றும் அந்த இடத்துல வந்து ஒரு புத்தவிகாரை கட்டப்படுது. எனவே இந்த லேண்ட் டிஸ்போசிஷன் என்கின்ற விடயம் வருகின்றது. கல்ச்சுரல் எரேஷன், அதாவது மொழியையும் மதத்தையும் இந்த சரித்திரத்தையும் அவர்கள் முற்றுமுழுதாக கலாச்சார ரீதியாக இல்லாமல் பண்ணுவது. அதற்கு நிறைய எஜுகேஷன் எக்ஸ்க்ளூஷன் என்று சொல்லலாம். பாடத்திட்டங்களை மாற்றுவது, மிலிட்டரைசேஷன் அண்ட் சர்வேலன்ஸ் சொல்லும் பொழுது ராணுவமயமாக்கப்படுதல், கண்காணிப்பு, அம்மா சொல்லியிருந்த கண்காணிப்பு, மற்றும் டிஸ்கிரிமினேட்டரி லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்று சொல்வார்கள். எனவே இது வந்து முதலாவது இதை தேடும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. அதை தேடும் போது அவர்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தரக்கூடிய ஏஐ தரக்கூடிய முதலாவது ஒரு உதாரணம் வந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடந்த இனப்படுகொலை. அது சொல்லிவிட்டு அடுத்ததாகவே போகின்றது தமிழ் ஜென்ரேஷன் தான் போகுது. அந்த அளவுக்கு எங்களிடம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்ச விடயம் இந்த எங்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஏன் தெரிவதில்லை. அதை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். அதை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அங்கே சொல்ல வேண்டும். இந்த இன்டர்நேஷனல் ஐசோலேஷன் என்கின்ற அந்த 8வது கட்டத்துக்கு நான் வரேன் டிரெக்டாவே. இந்த விடயத்தை நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்று அவர்கள் பேசும் மொழியில், நான் மொழியை சொல்லும்போது ஒரு மொழியே சொல்லல, அவங்க பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்கள். இங்கிலீஷ்ல எல்லாரும் பேசிட்டு போகலாம், இங்கிலாந்துல பிச்சைக்காரன் தான் இங்கிலீஷ் பேசுவோம், அது முக்கியம் அல்ல, அது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு உத்தி. அது உத்தி பேசும்போது அவர்களுக்கு புரியுற மாதிரி நாங்க பேசணுமே தவிர விக்டிமா வரவங்க விக்டிமா தான் பேசணுமே தவிர அவர்கள் டிப்ளமேட்ஸா வந்து பேசக்கூடாது. அங்க வந்து நிறைய பேர் ஐநால வந்து பேசும்பொழுது டிப்ளமேட்ஸா பேசி வெள்ளக்காரனை ப்ளீஸ் பண்றதுக்காக அப்படியே வெள்ளக்காரனுக்கு பின்னால போயிட்டு அவங்களோட பேரம் பேசுறதுக்கு நாங்கள் வந்து வியாபாரிகள் கிடையாது. நாங்கள் ஒரு இத்தனை பேர் 1,46,679 பேர்கள், அதில் ஒருத்தர் அம்மாவினுடைய பையன் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அக்டோபர் 2008 மார்ச் 2009 வரைக்கும் தான் இந்த தரவு. அதுவும் ரெவரண்ட் ஃபாதர் ஜோசப் மறைந்த மன்னார் ஆயரால் நிறுவப்பட்ட இந்த எண்ணிக்கை இது மும்மடங்காக பார்க்கப்பட வேண்டிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கின்றது வருகின்றது. இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய இடம் என்பது என்றால் அது ஐநா சபையிலே நடந்தது இனப்படுகொலை, மனித உரிமை அவைதான் சொல்லப்படும். எங்களுக்கு நடந்த மனிதர்கள், எங்களுக்கு நடந்தது மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, இனப்படுகொலை என்றால் நாங்கள் ஒரு இனத்தின் மக்கள், எங்களுக்கு நடத்த இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டிய இடம் அது. அதை தாண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய ஒரு பொறிமுறை, அதில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒரு இனப்படுகொலையின் சாட்சியங்களாக உங்களுக்கே அறியாமல் நீங்க இருப்பீர்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த 8 கட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு கட்டத்தை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. நீங்க அசைட் எடுத்தா நீங்க இருந்திருப்பீங்க. எல்லாரும் யாருமே கொள்ளலாம் நினைச்சு சொல்ல முடியாது. நான் லீகலா வந்தேன், நான் ஸ்பான்சர்ல வந்தவங்க லீகலா வந்திருந்தாலும் அவர்கள் ஸ்பான்சர் பண்றவங்க ஏதோ ஒரு வகையில் இனப்படுகொலை பாதிக்கப்படுத்தாம வந்திருப்பாங்க. எனவே நாங்கள் இங்க இருக்கின்ற அனைவருமே இனப்படுகொலின் சாட்சியங்கள் என்று எங்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அந்த அழைப்பையும் உங்களிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றோம். இந்த அழைப்பை நான் கார்த்திக் மனோகரன் அவருக்கும் விடுத்திருந்தேன். அவர் இருக்க வேண்டிய இடம் அது. அவர் கையில் எடுத்து செய்யணும் என்று அவர் மொழி புலமை கொண்டவர், என்னை போல அவர் ஆங்கில ஆசிரியர் என்று தெரியும். எனவே கார்த்திக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கின்றேன். நான் மீண்டும் இந்த அழைப்பை அவருக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். ஏனென்றால் இளையோர்கள் எங்களுக்கு தேவைப்படுது. இந்த 6 மொழியையும் ஐநாவில் பாவிக்கின்ற 6 மொழியை கையாளும் இளையோர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பொஸ்கோ மரிதாஸ் போன்ற ஆக்டிவிஸ்ட் மற்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை வந்து அடையாளப்படுத்தி, இனப்படுகொலை எப்படி அடையாளப்படுத்தப்பட்டு செய்யப்படுகின்ற அதே மாதிரியே அதற்காக குரல் கொடுக்கும் அவர்களையும் அடையாளப்படுத்தி அவர்களுடைய வாய்கள் அடைக்கப்படுகின்றது. அவர்கள் நிறைய பிரச்சனை வருது. எனவே ஒருத்தர் விழுந்தாலும் அடுத்தவர்கள் எழுந்து கொண்டே இருப்போம். ஒரு கடைசி தமிழன் உள்ளவரை எங்களுடைய இனப்படுகொலைக்கான இந்த தீர்வை கேட்டு நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம் என்பதனையும் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே தயவு செய்து இதில் இணைந்து கொள்ளுங்கள். தமிழிடம் நிச்சயம் இல்லை. நன்றி, வணக்கம்.